குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு பிப்ரவரி மந்த் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் நிறைய மாற்றங்களோட ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுடைய மகரத்திலிருந்து. ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு டேட்ஸில் மாறுறாங்க. ஸோ எல்லா கிரகங்களும் மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டேட்ஸ்லையும் ஒவ்வொருத்தர் மாறுறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி மகரத்திலேருந்து சுக்கிரன் கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறாரு. ஸோ எல்லாருமே ஒரு பவர் பேக்டாக ஒவ்வொரு பாவத்துக்கு மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எல்லாமே மகரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்தெந்த ராசிக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். ரிஷப ராசி நேர்கள் மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 2026 எப்படி இருக்க போகுது? ஸோ உங்களுடைய லக்னமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆறாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஜாக்பாட் சூப்பராக உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்குது. ஸோ அது யார் யார் கூட இருக்குது அப்படின்னா சூரியனோட இருக்குது, செவ்வாயோட இருக்குது, 2ஆம் 5ஆம் இடத்துக்குரிய புதனும் அங்கே இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல மனசுக்கு நிறைவான ஒரு சந்தோஷம், 2 வகையான ஒரு ஜாக்பாட் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு தான் சொல்ல முடியும். டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்மளுடைய ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு நடக்க போகுது. ஸோ புதன் ரெட்டத்தன்மையாக இருக்குது. ஸோ 2 வகையான ப்ரொமோஷன் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது கிடைக்க போகுது. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, செவ்வாய் 7க்கும் 12க்கும் உரியவர். கொஞ்சம் வீட்டில் ஒரு காரியங்கள் எடுத்து நடத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு விரயங்கள், இப்போ ஒரு ட்ராவலிங்காக ஒரு 5-6 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அப்ராட் ட்ரிப் போகிறீங்க, இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு கணவன் வீட்டார் மூலியமாவோ இல்லை கணவரோ மனைவியோ உங்களுடைய பார்ட்னர்னாலேயோ கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்களேன், எல்லாருமே கொஞ்சம் ரிஷபராசி அன்பர்களெல்லாம் இப்போல்லாம் ட்ராவலிங் போயிட்டுருப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடம் வேலை செய்யுது இல்லையா? ஸோ 11ஆம் இடத்துல லாப சனி வேறு இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே லாபத்தில் போய் முடியும். 14ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த லாப சனியாக மாறும்போது ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டு தான் அந்த லாபத்தை கொடுப்பாரு. ஏன்னா சனி இல்லையா, எடுத்தோடனே டக்குன்னு கொடுக்க மாட்டார். ஒரு விஷயத்தோட பலன்களை தெரிந்து அறிந்து அதுக்கப்புறமா அதோடைய சக்ஸஸை கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஸோ 11ஆம் இடம் ராகு அப்படின்னாலே தன்னுடைய ஆசைகள், மூத்த சகோதரனால் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள், அதே மாதிரி அவங்க மூலியமாக நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நமக்கு ஒரு சொத்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் புதனும் 10ஆம் இடத்துல இருக்குது. ஸோ பூர்வீக ஸ்தானத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சொத்து வரக்கூடிய ஒரு தருணம் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்குது. ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ அதுக்கான கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி வாங்கியிருக்கு, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்கு, அது மூலிமா என்ன மாதிரியான பயன்பாடுகள் செய்தால் கரெக்டாக நம்மளுடைய செயல்பாடுகள் அதில் இன்டர்ஃபியர் ஆகி பண்ணும்போது நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ராகு ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக பாம்புக்கு பால் ஊற்றி நீங்கள் உங்களுடைய வழிபாடுகள் செய்து வந்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 100% ஜாக்பாட் தான்.